வணக்கம் நேயர்களே. இன்று நாம் பார்க்கவிருப்பது தேர்தல் களத்தில் நாம் தமிழருடைய திரும்பவும் அடுத்த U10. இப்போ திரும்ப அதாவது நாம் தமிழர் தலைவர் சீமான் அவர்கள் அதிமுக அந்த கட்சிகளின் உதவியை கேட்டிருந்தார். அது பல தரப்பில் பலவிதமான அதிர்வலைகளை எண்ண ஓட்டங்களை ஏற்படுத்தியிருந்தது. பெரும்பாலான நாம் பார்த்த அளவில் பெரும்பாலான நாம் தமிழர் தொண்டர்கள் அப்படியான உறவை, அதாவது என்னென்னா, ஒருத்தர்கிட்ட போய் நம்ம கேட்கணுமா, நம்ம பலம் என்னவோ அதை பார்ப்போம், எதுக்கு இன்னொருகிட்ட போய் நம்ம உதவியை கேட்கணும், தலைவர் எதுக்கு இப்படி செஞ்சார் அப்படின்னு பெரும்பகுதி. ஒரு பகுதி இல்லை, இது நல்ல வியூகம்தான், இதனால் என்ன இருக்குது, அவங்க புறக்கணித்தாங்க கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பகுதி. ஆனால் பெரும்பகுதியினர் அந்த மாதிரி அண்ணன் கேட்டதை ரசிக்காத தம்பிகளாக இருந்தனர். அதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. இது ஒரு புறம் இருக்க, இது பத்தாதென்று நமது அண்ணன் ரவீந்திர துரைசாமி ஒரு பெரிய வெடிகுண்டை பொருத்தி போட்டு விட்டார். என்னென்று அதுவும் முதல்ல போட்டார், திரும்ப அதை வலியுறுத்துறாரு. என்ன வலியுறுத்துறாரு? தெல்ல தெளிவாக, மோடி சீமானை முதல்வர் வேட்பாளராக அறிவிப்பார், அத்தகைய கூட்டணி நடக்கும் என்று திரும்ப முதல்ல கூட்டணி நான் பரிந்துரைத்துள்ளேன் மோடிக்குன்னா, இப்போ என்ன சொல்கிறாரு? சீமானை முதல்வர் வேட்பாளராக மோடியே அறிவிப்பார் என்று அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார். ஆனால் நாம் தமிழர் தொண்டர்களின் 90% மேற்பட்டோர் நிலை பாஜகவுடன் எக்காரணம் கொண்டு கூட்டணி அமைக்கக்கூடாது, அது எந்த வாய்ப்பாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த கட்சியுடன் எப்படி கூட்டணி சேர முடியும், இவ்வாறான மனநிலையில் தான் அந்த தொண்டர்கள் இருக்கிறார்கள். இதனால் அந்த கட்சிக்குள் ஒரு பக்கம் இந்த விக்கிரவாண்டி தேர்தலை பார்த்தீர்கள் என்றால் மிகவும் முனைப்பாக, ஏன்னா பெரிய கட்சி, நடுத்தர கட்சி, சின்ன கட்சின்னு இருக்குது. சீமான் ஏன்னா கடைசியாக வாக்கு வாங்கி காமிச்சிருக்காரு 4 தான். சிறிய கட்சியாக இருந்தாலும் அதனுடைய பிரச்சாரமும் போராட்டமும் பெரிய கட்சிகளுக்கு இணையாக இருந்தது. உண்மையிலே அது ஒரு பெரிய விஷயந்தான், அதை நம்ம பாராட்டணும். ஓட்டு எவ்வளோ வாங்குறாங்கங்கிறது வேறு, ஆனால் பிரச்சாரம் ஒரு பெரிய கட்சி அளவுக்கு மிக கடுமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் இந்த தாக்கங்களும் ஓடிக்கொண்டிருந்தது. ஏன்னா அங்கே பலதரப்பு தொண்டர்களும் அங்கே கூடியிருக்காங்க பிரச்சாரத்துக்கு, தேர்தலுக்காக. அப்போ அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க இல்லையா, பகல் பிரச்சாரம்னா நைட்டு அந்த டிஸ்கஷனில் பெரும்பாலும் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னதையும் ரசிக்கவில்லை, அந்த குற்றையும். அண்ணன் பிறரிடம் எதுக்கு கேட்கணும், நமது கையில் தான் நம்ம போகணும் என்ன அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா திராவிட கட்சிகளுடைய கூட்டு வைக்கக்கூடாதுங்கிறது தான் நம்ம அடிப்படை கொள்கை, பிறகு எப்படி சேர்றது, இந்த மாதிரி ஒரு சிறு பகுதி மட்டும் அவர் சொல்லுவதை சமரசம் செய்து கொண்டார். கேட்டது ஒன்று தப்பில்லை. ஆயினும் இந்த விஷயங்கள் எல்லாம் அவருடைய காதுகளுக்கு சென்றடைந்திருக்கும். அதன் விளைவாக அவர் என்ன செய்து விட்டார்? இப்போ திரும்ப அதே விக்கிரவாண்டி பிரச்சாரத்தில், எனது தலைமையில்தான் கூட்டணி, என் தலைமையை ஏற்று என்னுடன் வருபவர்கள் அணியில் சேர்ந்து கொள்ளலாம், அவ்வாறு அணிதான் அமைக்கப்படும் என்பதை மிகவும் தெல்ல தெளிவாக, ஏன்னா அவரும் ஒரு முடிவு, ஏன்னா தொண்டர்களுடைய மனநிலை அறிந்து அந்த முடிவை தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டார். ஆனால் அப்படி சொன்னவர் வாஸ்தவம் தான், இப்போ ஸ்டாண்டர்டாக சொல்லிட்டாரு. ஆனால் முதல்ல ஒரு ஸ்லீப்பிங் தான், அடுத்தவங்ககிட்ட கேட்டதுங்கிறது ஒரு சின்ன ஸ்லீப்பு தான். காரணம் அவங்க தரமாட்டாங்கன்னு தெரியும். நம்ம கேட்டால் சைக்காலஜிக்கல் ரீதியாக அந்த தொண்டர்கள் பரவாயில்ல, சீமான் நம்ம கட்சியை மதித்து கேட்டார், அதனால் ஓட்டு நம்ம போடலாம் இல்லைன்னு கணிசமாக வரலாங்கிறத ஒரு கணக்கில் அவர் பண்ணியிருந்தார். அது ஒரு டெக்னிக்கலாக. ஆனால் இப்போ திரும்பவும் அழுத்தம் திருத்தமாக கூறிவிட்டார். இப்போ அவர் சொல்லியிருக்கிறது தான் அந்த கட்சி தொண்டர்களின் பெரும்பாலானது மனநிலை அதுதான். அதைத்தான் தற்பொழுது சீமான் பிரதிபலித்திருக்கிறார். ஏன்னா ரைட்டு, அது கரெக்ட், ரைட்டு. ஏன்னா அவங்களுடைய கொள்கை, அவங்க கடந்து வந்த பாதை, தனது தலைமையில் தான் யாராக இருந்தாலும் சேரணும்னு சொல்லிட்டாரு. அது ரைட்டு, கரெக்டு. ஆனால் அதற்கான சாத்தியம் என்ன அரசியலில், அதை நாம் இன்றைக்கி லைட்டாக பார்ப்போம். உதாரணமாக அதாவது திமுக கூட்டணியில்
அவருக்கு நட்பாக இருக்கக்கூடிய கட்சிகள்னு எடுத்தால், அதாவது விரோதமாக நினைக்கிறது திமுக ஆகாது. ஏன்னா அதே மாதிரி காங்கிரஸ் இவருக்கு மிகப்பெரிய எதிரி. ஏன்னா ஈழப்படுகொலை அவர்களுடைய முக்கியதே ஈழம் சார்ந்த விஷயம். அப்போ ஈழப்படுகொலை நடத்தியது காங்கிரஸ் தானே. அதை பல மேடைகளில் முழங்கின பிறகு காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இல்லை. அப்போ அங்கு வாய்ப்புள்ள கட்சிகள் என்று எடுத்தால் கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தை, இவர்கள் இருவர் தான் அங்கு. இல்லை பிறகு ஒரு வேல்முருகன், தமிழக வாழ்வு உரிமை கட்சி, இந்த 3 பேரை நம்ம சொல்லலாம். ஆனால் இதில் என்ன, விடுதலை சிறுத்தை வருவாரா, இவருடைய தலைமை ஏற்று வருவாராங்கிறது முதல். இன்னொரு கேள்வி என்னென்னா, விடுதலை சிறுத்தைகளின் இயக்கம் ஒரு கம்பேக்டாக வெற்றி கூட்டணியில் உட்காந்துருக்காங்க. தொடர்ந்து இப்போ 3 தடவை வெற்றிகளை ருசிச்சிட்டாங்க. அப்படி இருந்ததுனால தான் அதிமுக எவ்வளவோ இழுத்து பார்த்துச்சு கடந்த தேர்தலில். இழுத்தாலும் அவர்கள் பிடி கொடுக்கவில்லை. காரணம், இருக்குமிடம் வெற்றிகரமான கூட்டணியாக இருக்கிறது. எதிரணி இவ்வளவுக்கும் பெரிய கட்சி தான், 2வது கட்சினா அதிமுக தான். ஆனாலும் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அங்கே அணியமைப்பு இல்லை. இதன் காரணமாகத்தான் அவர் செல்லலை. அப்போ 20% மேலே வாக்கு வச்சிருக்கிற அந்த கட்சியை நம்பியே விடுதலை சிறுத்தை செல்லவில்லை. இப்போ இவர் 8% ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இதை நம்பி எப்படி அவர் வருவார்? நிச்சயம் அவரும் வர வாய்ப்பில்லை. பிறகு கம்யூனிஸ்டுகளை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அவங்களுக்கு அங்கே எல்லாமே கிடைக்குது, சீட்டும் கிடைக்குது, நோட்டும் கிடைக்குது. அதனால் அங்கே கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்காங்க. அவங்களும் அசைய மாட்டாங்க. ஏன்னா இந்திய அளவில் கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கிறதா காட்டிக்கொள்வது திமுகவின் தயவில் தான். அந்த வாய்ப்பை அவர்கள் விட்டு விட மாட்டார்கள். ஆக அந்த சைடு இருந்து இவர் கீழே இவர் தலைமை ஏற்று யாரும் வரமாட்டார்கள். சரி, மற்றவர்களை எடுப்போமே. அதிமுக அது தெளிவாக தெரிஞ்ச விஷயம். அவங்க ப்ரூவ் பண்ணது 20%, நீங்கள் ப்ரூவ் பண்ணி இருக்கிறது 8%. 20% ப்ரூவ் பண்ண கட்சி 8% தலைமை ஏற்று கீழே வருமா? வராது. சரி, அந்த கூட்டணியில் இருந்த தேமுதிக வரும் வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயம் தேமுதிகவும் வராது. காரணம், கொள்கை அடிப்படையில். ஏன்னா இவங்க பேசின பழைய சித்தாந்தங்கள் இப்போ அதில் கொஞ்சம் மாறி வர்றாங்க. இருந்தாலும் இவர்கள் பேசிய பல பேச்சுக்கள், இந்த மொழி ரீதியாக, இன ரீதியாக, குடியார் என்று பல விதமான இந்த பேச்சுக்கள், அது தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன? தேமுதிகவினுடைய தொண்டர்கள் அவருடைய ஆதரவாளர்களை பூரா குறி வைக்கிற மாதிரி தான் அந்த பேச்சுக்கள். அப்போ அந்த கட்சி அப்படி ஒரு முடிவெடுத்து தற்கொலை செய்து கொள்ள முடியாது. அது அந்த கட்சியின் நிலை. அப்போ அவர்களும் இவருடைய தலைமை ஏற்க வரப்போவதில்லை. இனி மிச்சம் இருப்பது யார்? பாஜக தான். பாஜக கூட்டணியில் உள்ள பாமக தான். பாஜகவும் ஒரு தேசிய சித்தாந்தத்தில் கட்சியாக, பெரும் தேசிய கட்சியாக இருந்திருக்கிறது. இந்த தடவை அவர்கள் நின்ற சீட்டுகளின் அடிப்படையில் 11% என்று தங்கள் பலம் என்று காட்டுகிறார்கள். உண்மையான பலங்கிறது வேறு தான், வாஸ்தவம் தான். இருந்தாலும் அவர்கள் 2% நின்றவங்க இன்றைக்கி 11% வாங்கியிருக்குங்கிற உற்சாகம், அதைத்தான் அவங்க காட்டுவாங்க. அப்படிப்பட்ட தேசிய கட்சி, பணபலம், எல்லா பலம் வச்சிருக்கிற கட்சி, அவங்க சீமானுக்கு கீழே வருவார்களா? ஆனால் அதை துரைசாமி சொல்லுகிறார். ஏன்னா அதை நம்பி தான் சீமானும் நீங்கள் இப்படி இதே ஸ்டாண்டில் இருங்க, பாஜக வந்துருங்கிற மாதிரி அவர் இப்போ சொல்லியிருக்கலாம். அது என்னன்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக அறுதிபட கூறுகிறேன், பாஜக அப்படி சீமானை தலைவராக ஏற்று அதற்கு கீழ் பயணிக்க பாஜகவில் இருக்கும் ஒரு நபர் கூட, பெரும்பாலும் பாஜகவில் இருக்கிறவங்க சீமான் கூட கூட்டணி வைக்கிறதே சித்தாந்த முரண்பாடு என்ற அடிப்படையில் தான் அழுத்தம் திருத்தமாக உள்ளனர் அந்த கட்சியில் பயணிப்போர். அப்படி இருக்கிறப்ப நிச்சயம் இவருடைய தலைமை ஏற்று கீழே வர்றதுங்கிறது கனவுல கூட அது நடக்காது. அப்போ இனி மிச்சம் இருக்கிற ஒரே கட்சி பாமக. பாமக நிலைப்பாடு எப்போ? அவர் இப்போ 20 வருஷமாக அன்புமணி முதல்வர்னு 16 தனியாக நின்றும் பார்த்தாங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த சிந்தனையுடன் தான் அவர்களுடைய பயணம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இயக்கம், ஏன்னா இவரை விட சீனியர் அவங்க, இயக்க ரீதியாக சீனியாரிட்டின்னு எடுத்தால் அவங்க இன்றைக்கி இவர் 8% காமிச்சிருக்காரு, அவங்க 5 தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் இயக்கம் சீனியாரிட்டியில் அவங்க முதல் நிலையாக இருக்காங்க. அப்படிப்பட்ட இயக்கம் நிச்சயம் சீமானின் தலைமையை ஏற்றுக்கொள்ளுமா? நிச்சயம் அதுவும் நடக்காது.
அப்போ இவர் எதை நினச்சி சொன்னாருங்கிறது உண்மையிலேயே புரியல. ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தால் தானே அதை பேசணும். அவருடைய முழக்கம் இவ்வாறு இருந்தால் அது சரி. நாங்கள் தனித்தே களங்காண்போம், இன்னும் 10 வருடமானாலும் சரி, ஏற்கனவே அவர் முழங்கின முழக்கம்தான். நான் வைக்கும் இந்த விதை எனக்கு பின்னால் வருவனோ அல்ல அதுக்கடுத்து வருவனோ கூட என்றாவது ஒரு நாள் எனது கொள்கையின்படி ஆட்சியை பிடிப்பான் என்று சொல்லிட்டு வந்தார். அந்த முழக்கம்தான் அவருக்கு சரியான முழக்கமாக இருக்கும். இது நடுவில் இடைத்தேர்தலால் ஒரு சிறு மாற்றத்தை சந்தித்து திரும்பவும் தன் பழைய நிலை கூட வரல. எனக்கு கீழே வர்றவங்கள சேர்க்கிறேங்கிறாரு. அது எந்த விதத்திலும் சாத்தியம் இல்லை. சாத்தியம் என்பது அவருக்கு. ஆனால் இன்னொன்று நம்ம மறந்துட்டோம். எல்லா கட்சியும் பார்த்துட்டோம். இன்னொரு புது வரவு இருக்கார் இல்லையா? யார்? நம்ம நடிகர் விஜய். அவர் வேண்டுமானால் இவருடன் கீழே வரலாம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் நினைக்கல. ஏன்னா அவர் சூப்பர் ஸ்டாராக அவருடைய எண்ணம் ரொம்ப உயர்ந்த நிலையில் வச்சிட்ருக்கார். அவர் தன்னை அவருக்கு என்ன ஒரு வலு இருக்கிறதோ அதே போல் 4 மடங்கு 5 மடங்கு தமக்கு ஆதரவு இருக்கிறதா நம்பிக்கொண்டு இருக்கிறார் அந்த சூப்பர் ஸ்டார். ஆனால் இது வேண்டுமானாலும் சாத்தியம். என்ன சாத்தியம்? விஜய் முதல்வர், சீமான் துணை முதல்வர் என்ற ஒப்பந்த அடிப்படையில் வேண்டுமானால் ஒரு கூட்டணி உருவாக சாத்தியம். ஏன்னா விஜயாலையும் ஒரு மாதிரி சூழ்நிலை யாரோடையும் கூட்டணி போகலைன்னு வைங்க. அவருக்கான பல சான்ஸ் இருக்குது. சீமானுக்கு தான் இப்படி எல்லா சான்ஸும் அடைபடுது. ஒரே வாய்ப்பு சீமானுக்கு விஜய் தான். ஆனால் விஜய்க்கு அப்படி இல்லை, பல வாய்ப்புகள் இருக்குது. அவர் திமுக கூட கூட்டுக்கு போகலாம், அதை மறுக்க முடியாது. அதிமுகவோடையும் போகலாம், ஏன் பாஜக கூட. ஏன்னா அவர் ஒரு ஃப்ரெஷ் ரோலாக இன்னும் அவர் எந்த கருத்தையுமே சொல்லலையே. அப்போ அவர் பெரிதாக யாரையும் எதிர்க்கவும் இல்லை, ஆதரிக்கவும் இல்லை. அதனால் அந்த ரசிகர் கூட்டத்தை ஒரு கட்சி திரட்டி காமிச்சிட்டு எந்த கட்சியிலையும் இணைகிற வாய்ப்பு அவருக்கு இருக்குது. ஆனால் சீமான் தனது கொள்கைகள் என்ன என்பதை தெள்ள தெளிவாக ஆணித்தரமாக இந்த 10 வருடமாக எல்லாம் பதிய வச்சுட்டார். அப்போ இவருடைய கொள்கை அந்த வழிப்படி பார்த்தா எந்த கட்சியும் இவரோட சேர வாய்ப்பே இல்லை. வாய்ப்புள்ள ஒரு கட்சினா அந்த ஃப்ரெஷ்ஷாக உள்ள நுழையிற அந்த விஜயின் கட்சி வேணுமானால் அது கூட அதான் திரும்ப சொல்கிறேன், இவருக்கு கீழ் அவர்கள் பயணிக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை விஜய் எந்த கூட்டணியிலும் சேராமல் இருந்து எனக்கு கீழ்தான் என்று நான் தனித்து தான் இல்லை நான் வருகிறவர்கள் எனக்கு கீழ்தான்னு அவர் சொல்லலாம். சொன்னால் ஒருவேளை சீமான் விஜய்க்கு கீழ் உடன்பட்டு போனாலும் நாம் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதுதான் களம், அதுதான் நிலவரம். சரி நேயர்களே, பார்க்கலாம். நான் அவர் பேசின இதில் என்னங்கிறது நம்ம அப்பப்போ என்ன அரசியல் நிகழ்வுன்னு சொல்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இதையும் அலசியிருக்கோம். வணக்கம் நேயர்களே.